தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாமல் ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்களுக்கு ஜனவரியில் தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லிபிகா இணைகிறார். லிபிகா, விவரங்கள். நந்தா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வாயிலாக அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள்ல தற்போது பணிபுரிந்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கான இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 ஆகியவை நடத்துவதற்கான அறிவிக்கையை தற்போது ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்துல இன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய அந்த பணிபுரியும் ஆசிரியர்கள், அதாவது தற்போது பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 1/9/2025 முன்னர் ஆசிரியர்களாக அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கணும். அவர்களுக்கு மட்டுமே இந்த தேர்வானது தற்போது நடைபெற இருக்கின்றது. 2/9/2025 பிறகு அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த தேர்வு என்பது நடைபெற இயலாது அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இத்தேர்விற்கான விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களையும் அறிவிக்கையில தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆசிரியர் தகுதி தேர்வு வாரியத்தில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இத்தேர்விற்கு தகுதி வாய்ந்த அந்த விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக நாளை முதல் வருகின்ற டிசம்பர் 20 வரை கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுவரை அவர்கள் இணையதள வாயிலாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல ஆசிரியர்களாக, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த தேர்வு என்பது தற்போது தொடங்க இருக்கின்றது. இதற்கான தேர்வுகளுடைய தேதி என்பது பின்னர் அறிவிக்கப்படும். தற்போது விண்ணப்ப பதிவு என்பது நாளை முதல் தொடங்குகிறது. நந்தா, நன்றி லிபிகா, விவரங்கள்.